بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இறை வணக்கத்தை அனிச்சை செய்வாக்குவோங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்குது. கொஞ்சம் பொறுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் தஆலா நம்மள உலகத்துல படைக்கும் போது நமக்கு சில அனிச்சை செயலோட தான் படைச்சிருக்கோம். எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம சுவாசிக்கிறது, நம்முடைய இதய துடிப்பு, செரிமானம், பார்வை, இன்னும் எத்தனையோ சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒன்னொன்னையும் சிந்திச்சோம்னா, நமக்கே விளங்கும். எந்த அளவுக்கு நம்மள்ட்ட அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த அளவுல படைச்சிருக்காங்கிறது விளங்கும் முதல்ல. அனிச்சை செயல்னா என்னங்கிறது முதல்ல விளங்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம தொடர்ச்சியா செய்யற மாதிரியான ஒரு அது நமக்கு ரெகுலராவே நம்ம உடல்ல ஈடுபாடோட வந்துரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு தெருவுக்கு போறோம். ஒரு தெருவை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்ல கண்டுபிடிக்கிறோம், தேடி இருக்கோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ரெகுலரா அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த தெருவை சுத்தி சுத்தி பார்க்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, உங்களுக்கு அது பதிஞ்சிடும். ரெகுலராவே போகும்போது உங்களை அறியாமலே உங்க காலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாகனத்துல போனாலும் சரி, எதிர போனாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான கமெண்ட் இல்லாம நீ வாடி கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருப்பீங்க. போய் இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயுமே அப்படித்தான். ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம படிப்படிப்பா நம்ம நம்ம அதை பழகிட்டோம்னு சொன்னா, அது உங்களுக்கு அனிச்சை செயலாவே மாறும். எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இதையுமே நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறோம், ஏதாவது ஒரு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு போகணும் நம்ம நினைக்கும் போது, அந்த ரூட்டை பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட மாட்டீங்க. நீ பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு எப்படி போகணும்னு சொல்லி டக்குன்னு நீங்க அதுக்கு இடையில போன் வரும், மற்ற பேச்சு இருக்கும். நீங்க எதையுமே உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அல்லாஹ் தஆலா அவங்க சேர்த்துருவாங்க. எப்படின்னா, அது அனிச்சை செயல வந்துடும். உங்களுக்கு உடலோடையே சேர்ந்துடும். நிறைய இது நீங்க உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மூளைக்கு இது இல்லாமலே நேரடியாவே நம்ம கமெண்ட் பண்ணாமலே நம்ம நேரடியா போற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அதாவது அதுக்கு பேர் அனிச்சை. அனிச்சையா நடக்குது அது. அப்ப நம்மள அல்லாஹ் தஆலா நமக்கு எதுக்கு படைச்சிருக்கான்? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு தவிர வேற எதுக்கும் படைக்கலன்னு நல்லா சொல்றான். வணக்கம்னா என்ன? வணக்கத்தை 5 வேளை தொழுதா போதுமா? இல்ல வேற மத்த செயல்லாம் நம்ம இப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. வணக்கத்தோட நம்முடைய ஒழுக்கத்தையும் சேர்ந்து வரும் அது. அந்த மாதிரி நம்ம வளர்க்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும். நம்முடைய ஒழுக்கங்கள், 2வது குடுக்கல் வாங்கல், மற்ற எல்லா வகையிலையுமே பராமரிக்கிறது, அனுசரிச்சு போறது எல்லாமே அதுல வணக்கத்துல சேருவது. ஒவ்வொரு இதையும் நீங்க தான தர்மம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா, அதை நீங்க பழக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நல்லா அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணும்னு உங்களுக்கு மனசு வரும். வீண் வீண் வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, உங்களுக்கு அது பக்குவத்துல வரும்போதே, நீங்க தொழுகை பாவத்துல இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு எல்லாத்துலயுமே நீங்க கட்டுப்பட்டு வந்துருவீங்க. நீங்க அல்லாஹ் தஆலா உங்களை எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, எந்த அளவுக்கு நீங்க என்னைய வணங்குறீங்களோ, எந்த அளவுக்கு எனக்கு நன்றி செலுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கூடயே நான் இருக்கேன்னு சொல்றாங்க. தீமையான காரியங்கள் பக்கமே போகக்கூடாது. அப்படி போனா சைத்தான் தான் நம்ம பக்கத்துல இருப்பான வழியா அல்லாஹ் இருக்க மாட்டான். அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணும். ஒவ்வொரு இதையும் பாருங்க நீங்க. அல்லாஹ் தஆலா நம்மள உங்கள முஸ்லீமா முஸ்லீமாவே இருக்க சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றா பாருங்க. அந்த சொல்றேன். நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாவே தவிர மரணிக்காதீர்கள்ன்றான். 3வது அத்தியாயம் 102வது வசனம். அப்ப முஸ்லிம்களாவே மரணிக்காத போது, நம்ம முஸ்லிம்களா இருக்கோம்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு கடமைகளையும் நம்ம தெளிவா ஒழுங்கா செய்யணும். அதுல நமக்கு எவ்வளவோ நேரம் கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல நம்ம வணங்குறதுக்கு எடுத்துக்கிற நேரம் ரொம்ப குறைச்சிடும். நீங்க அதிகமான முறையில நல்ல ஹலாலான முறையில சம்பாதிங்க, ஹலாலான முறையில எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா சிறப்பாக்குவாங்க. ஒரு சோதனையே பக்கத்துல வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, சில சோதனைகள் வரும்போது தோன்றுட்டு தொழுகைக்கு போக மாட்டீங்க. தொழுகைக்கு போகாம சில பேர் அப்படி இருந்துரும். அப்படி இருக்கும்போது என்னன்னாக்கா, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னு சொன்னா உடனே தொழுகையிலிருந்து இறங்குவாங்க. தொழுகையில நின்றுவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. நம்மளுடைய அடிப்படையாவே எல்லா வகையிலுமே நம்மளுடைய செயல்பாடுகள் பூராமே அனிச்சையா மாறணும். அனிச்சையா மாறணும்னாக்கா, நீங்க தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு தொழலாம் தாராளமா. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயான டைம் இருக்குது. அது எதுக்கு இருக்குதுன்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்க செல்வம், மற்ற இந்த பொழுதுபோக்கான நேரங்கள் தான் உங்களுக்கு இது மேல கெடுக்குது. அதில் நம்ம குறிப்பிட்ட டயத்தில் சாப்பிட்டுட்டு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னால், ரெகுலரான தூக்கத்தை கரெக்டான நேரத்தில் தூங்கினோம்னாக்கா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயத்துக்கு தூக்கம் வந்துடும். அப்போ தூக்கம் வந்தோம்னா அதே மாதிரி தகஜத்துக்கு எந்திரிக்க பழக்கத்தை வச்சுட்டீங்கன்னு சொன்னால், அதுலேயும் உங்களுக்கு
தெளிவாக வந்துட்டு அந்த நேரத்துக்கே கரெக்டாக வந்து அலாரம் வச்ச மாதிரி ஒரு சில நேரத்துக்கு தான் வைக்க வேண்டிய ஒரு அலாரம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராகவே நீங்கள் எந்திரிச்சு அல்லா தாலா எழுப்பி விட்டுருவாங்க. எந்த வகையிலையாவது நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இது காரணத்துக்கு ஈவினிங் போகிற மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு இது வரும்போது அப்படியே நீங்கள் வந்து வந்துடுது. அப்போ ரெகுலர் ஆகிட்டு இருந்தாக்கா ஒரு நிமிஷம் கூட திண்டாது உங்களுக்கு எந்திரிக்கிறதுல. அப்போ நீங்கள் வந்து 2 ரக்காயத்தோ 4 ரக்காயத்தோ 6 ரக்காயத்தோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எதுனா தாராளமாக நீங்கள் தொழுகலாம். அதுக்கு அடுத்து வந்து வித்திர வந்து கடைசியாக ஒரு ரக்காயத்தோ ஒத்தப்படையில் நீங்கள் தொழுகலாம். தொழுகிறதுக்கு எல்லா வகையிலுமே வாய்ப்பு இருந்தும் நம்ம வந்து நமக்கு கொடுத்தது அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அருள்கொடையை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். என்னமோ நம்மளாலே வந்துச்சு நம்மளுடைய கஷ்டத்துல தான் வந்து நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டேன் போனேன் இவ்வளோன்னு ஊரெல்லாம் பேசி அல்லாஹ் நியாமத்தை அல்லாஹ் கொடுத்தாங்கிறத பற்றி நம்ம மறந்துட்டு பேசிடுறோம் சில நாளில். அதாவது அல்லாஹ் வச்சு நம்ம காப்பாற்றணும். நம்ம அல்லாஹ் தாலாவை எந்த நிலையிலையுமே வந்துட்டு வணக்கிறதுல வந்து எந்த குறைபாடும் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் வணக்கங்கிறது வெறும் தொழுகை மட்டும் இல்லைங்க. எல்லாமே வணக்கம் தான். நீங்கள் தான தர்மம் பண்ணுறது வணக்கம் தான். மற்ற மனைவி மக்களை வந்து அரவணைச்சு போகிறது வணக்கம் தான். எல்லாமே வணக்கம் வணக்கத்துல தான் வருது. அல்லாஹ் தாலா சொன்ன அனைத்து விஷயங்களையுமே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்படி வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்தாத்தே நம்ம வந்துக்கிட்டு நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். அது விட்டுப்பட்டுட்டு நம்ம வந்துட்டு ஏதோ 4 காசு கொடுத்தா வச்சோம் போனோம் அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லை. நமக்கு அல்லாஹ் தாலா நமக்கு எப்படி கட்டளையிட்டானோ அந்தபடி நம்ம நடக்கணும். எந்த காரணத்தை கூட ஷிர்கான காரியங்களை ஈடுபடவே கூடாது. ஷிர்க்குங்கிற விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து எது ஷிர்க்குன்னு தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட இது பண்ணணும். இறைவனை தவிர யார்கிட்டையும் கேட்கறதுக்கு நமக்கு எந்த விதத்துல ரைட்ஸ் கிடையாது. இறைவன் தான் கொடுப்பான். நீ இவன் எனக்கு வாங்கி எவ்வளவு வாங்கி தாங்க, இந்த அந்த அவளியா வாங்கி தருவா, இந்த அவளியா வாங்கி தருவா, அந்த பேச்சுக்கே வேலை கிடையாது. அவங்களும் தேவையுள்ள வார்த்தை இருக்காங்க. அவங்க நிலை என்னங்கிறது வந்து அல்லாஹ் தாலா தெளிவா சொல்லிட்டான். அவங்க வந்து சொர்க்கத்துல பச்சை நிறத்து பறவைகளா வந்து சிறு குழந்தைகளா அவங்க உலாவிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஷஹீதானவங்கள்லாம் வந்துக்கிட்டு புது மாப்பிள்ளை போல தூங்கிட்டு இருக்காங்க. மறுமையில தான் அவங்க எந்திரிப்பாங்க. அது வரல வந்துட்டு அது மாதிரி இருப்பாங்க. நம்ம யாரு மறுமையில எந்திரிக்கிறாங்களோ, யாரு வந்து கபர்ல வேலை செய்றாங்களோ நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்வே அறிஞ்சவன். அதுல வந்து யாருமே வந்து யாரையும் வந்துட்டு இவர் நல்லவர்கள்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம நம்பிக்கை வைக்கலாமே ஒழிய, நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. மறைவான ஞானம் வந்து அல்லாஹ் தஆலா வேற யாருக்குமே இல்ல. அத நம்ம உறுதியா நம்பிட்டோம்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து நம்மளுடைய கடமைகள சரியா செஞ்சோம்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வெற்றிய குடுப்பான். இதுல வந்து பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இது நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அத எடுங்க. அதாவது சொல்றவங்க சின்னவங்க, பெரியவங்கலாம் பார்க்காதீங்க. மார்க் அறிஞர் அப்படி இப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு அஞ்சுவர்களே ஆலிம்கள்னு சொல்றான் அல்லாஹ். அதனால வந்துகிட்டு, அந்த மாரி நம்ம இருக்கும்போது வந்து நம்ம அஞ்சக்கூடிய ஆலிம்களாவே நம்ம இருப்போம். யாரும் வந்து யாருக்கு கீழ இருக்க வேண்டியது. அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்மள சிந்திக்க சொல்றான். சிந்திப்போமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இத வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து லைக் பண்ணேன் சொல்லுங்க. அது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.